உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குருமார்களுடைய ஆசியோடும் சித்தர்களுடைய ஆசியோடும் மகான் தத்துவருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பில் என்னுடைய சார்பில் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த படிநிலைகளை பற்றி போன வீடியோவில் சொன்னேன். இந்த ஆன்மீக பயணத்தில் இருக்கக்கூடிய இந்த படிநிலைகளை பற்றி மகான் தத்துவராயர் வள்ளல் பெருமானார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அது பிரகாரம் அவர் செஞ்சுருக்கிறாருங்கிறத பற்றி போன பதிவில் உங்களுக்கு சொன்னேன். அதனுடைய தொடர்ச்சி இது. அந்த 19 நிலையில் இவர் மகான் தத்துவராயர் உங்களுக்கு 13 நிலை அடைஞ்சிருக்கார். அப்போது இந்த மற்ற தெய்வங்களோ மற்ற இதுகளோ நம்மளாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற இதுகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் தத்துவ தெய்வங்களாகவும் தத்துவங்களாகவும் அதே போல் ஒரு சில தெய்வங்கள் நம்ம மாதிரி ஆன்மாக்களாக இருந்து அவங்க அந்த இந்த பாதையில் பயணம் பண்ணி 5 தத்துவம் 6 தத்துவம் 3 தத்துவம் 4 தத்துவம்னு இப்படி அந்த பயணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தத்துவராயர் சொல்கிற பிரகாரம் பார்த்தா அவர் எழுதி கொடுத்துருக்கிற அந்த இது பிரகாரம் ரெக்கார்டு பிரகாரம் பார்த்தா நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கிற சிவனெல்லாம் ஆயுள் காலம் உள்ளவங்க. இந்த மகாவிஷ்ணு முருகன் இவங்களும் இவ்வளோ எல்லாமே தத்துவங்க தான், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தத்துவங்களை தான். அப்போ அவங்களுக்குமே அந்த ஆயுள் காலம் கொடுத்துருக்குறாங்க இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது. அப்போது இப்போ நமக்குள்ளே இருக்கிற பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சதாசிவம், சிவம், ஆதிசிவம் இப்படியெல்லாம் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி பார்த்தா நமக்கு அவஸ்தைகள்னு பார்த்தா அதாவது விழிப்பு நிலை, தூக்க நிலை, சொப்பன நிலை, கனவு அதாவது சொப்பனங்கிறது கனவு நிலை. அதுக்கடுத்து உங்களுக்கு துரிய நிலை, துரியாதீத நிலை இப்படி இருக்கு இல்லையா? அதுகளுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இதுகளுக்கு தகுந்தது தான் இப்போ இவங்க எல்லாமே உள்ளக்குள்ளே இயங்குறவங்க. இந்த ருத்ரனாகட்டும் பிரம்மாவாகட்டும் மற்றவங்களாம் இவங்க நான் சொல்கிற இந்த விழிப்பு நிலை மற்ற இதுகளில் இயங்குறவங்க தான். இப்போ இவங்க இப்போ இதில் தான் தியானம்னா என்ன, சமாதினா என்னங்கிறது இதில் வருது. இப்போ அதை பற்றியுமே அடுத்த இதுகளில் நம்ம தொடர்ச்சி அதை பற்றி பேசுவோம். அப்படியே பயணம் பண்ணுவோம் அது வழியாக. இப்போ இந்த மாதிரி நமக்கு இருக்குது. இப்போ அந்த மாதிரி பார்க்குறபோது 5வது தத்துவத்தில் தான் சிவபெருமானாகட்டும் மற்றவங்களாகட்டும் இருக்கிறாங்க. இந்த சிவபெருமானுகளுக்கே இந்த 5 தத்துவத்துக்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அண்டமோ 5 அண்டமோ இவங்களுக்கு இவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ நம்ம பூமி மாதிரி இந்த 4 அண்டத்துக்குமே அதிபதி இவங்க, இந்த சிவபெருமானெல்லாம். அதே போல் பிரம்மா, அதே போல் ருத்ரன், சதாசிவம் அவங்க பயிற்சிக்கு அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி மேலே. அப்போது அண்டங்கள்ங்கிறது இது மட்டும் இல்லை, இதை போல் கோடிக்கணக்கான அண்டங்கள் பிரபஞ்சத்தில் இருக்குது. அப்போ இந்த அண்டங்களையெல்லாம் ஒவ்வொன்றையும் தாண்டி 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 போய் அந்த அண்டங்களையெல்லாம் இவங்க அந்த காலகட்டம் வரைக்கும் ஆட்சி பண்ணி இப்படியே ஒன்றொன்னா தாண்டித்தான் போய் அந்த மரணமில்லா பெருவாழ்வு முக்திக்கு போக முடியுமே தவிர இந்த இதிகாசங்கள்லையும் வேதங்கள்லையும் எழுதி வச்சுருக்கிற மாதிரி உடனே நேராக வைகுந்தம் அங்கே கட்டி வச்சுருக்குது போய் உட்காந்துக்கலாம்ங்கிறதெல்லாம் கிடையாது. யாருக்கு வைகுந்தம் கிடையாது. இது எல்லாமே வேதங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் அதாவது சமயம், இந்து சமயம்னா இந்து சமயத்தில் அதில் இந்து சமயத்தில் வந்த பெரியவங்க எழுதி வச்சது. இப்போ இஸ்லாத்தில் வந்தவங்க அந்த பெரியவங்க அவங்க மதத்தை காரணம் காட்டி அதில் எழுதி வச்சது. கிறிஸ்டின் இருக்கிறாங்கன்னா அவங்க மதத்தில் அவங்க பெரியவங்க இது எல்லாமே சமயமும் மதமும் சேர்ந்தது. இதெல்லாம் இறை வழிபாட்டுக்கு இதுக்கும் இறைவனுடைய இதுக்கும் படைப்புக்கு அந்த பேரொழிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் இவங்களே எழுதி வச்சு இவங்களே இது பண்ணிக்கிட்டதுனால இவங்க ஒரு சில சித்துக்களை அடைஞ்சதுனால அந்த சித்துக்களை நம்ம இந்த உலகத்தில் காட்டி அவங்க நம்மளை நிறுத்தி வச்சுட்டாங்களே தவிர அவங்களும் முழுமை அடையலை. இதில்
அப்போ இதெல்லாம் வந்து சமயமும் மதமும் ஏற்படுத்தின ஒரு அமைப்பு அப்படின்னு தான் மகான் தத்துவராயர் சொல்கிறாரே தவிர இது வந்து உண்மை கிடையாது. உண்மையான பயணம் இதுதான். இந்த 19 தத்துவம் தான் வந்து உண்மையான பயணம், உண்மையான படிநிலை. ஆன்மீகத்தில் வந்து லாபம் அடையிறதுக்கு, அதில் பயன் அடையிறதுக்கு இந்த 19 தத்துவங்களை வந்து யாரெல்லாம் பின்பற்றணுமோ அவங்க தான் வந்து இதில் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறார். இப்போ அதைத்தான் நம்ம வந்து கையில் எடுத்து இப்போ அதில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இதில் நிறையா வந்து அந்த இதுகளை வந்து சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது துரிய நிலை, சாக்கரம், சிவசாக்கரம், சிவதுரியம், சுத்த தேகம் இப்படின்னு நிறையா அதில் வந்து இதுகள் சொல்கிறாங்க. அதை பற்றி வந்து அடுத்த பதிவில் தெளிவாக உங்களுக்கு வந்து வருஷ பிரகாரம் உங்களுக்கு வந்து உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.